Psalms 37 chapter 27 to 40 verse. தீமையை விட்டு விலகு, நன்மை செய், என்றைக்கும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். Depart from evil and do good and do well for evermore. வசனம் 8. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்நிதியோ அறுப்புண்டு போகும். For the Lord and love it judgment, and forsake it not. Isn't sign they are the proceed for every, but and the seed for the wicked shall be cut off. வசனம் 29. நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். The righteous shall inherit the land and dwell therein forever. வசனம் 30. நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். The mouth of the righteous speak it wisdom, and his tongues talk it of the judgment. வசனம் 31. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. The laws of this God is in this heart, no knee have these steps shall slide. வசனம் 32. தன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகைத்திடுகிறான். The wicked watch it, the righteous and seek it, slay him. வசனம் 33. கர்த்தரே அவனை அவன் கையிலே விடுவதில்லை, அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள் தீர்ப்பதும் இல்லை. The Lord I will not and leave him in these hands, near condemn him when he is judged. வசனம் 34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீர் காண்பாய். Wait on the Lord and keep it this way, and he shall excellent thee to inherit the land when the wicked are cut off, though and shalt and see it. வசனம் 35. கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன், அவன் தனக்கேற்ற நிலத்திலே முளைத்து இருக்கிற பச்சை மரத்தைப் போல் தாழ்ந்தவனாயிருந்தான். I have seen this wicked in the great and power, and separating himself like a grain by the tree. வசனம் 36. ஆனாலும் அவன் ஒளிந்து போனான், பாருங்கள் அவன் இல்லை, அவனை தேடினான், அவன் காணப்படவில்லை. He and passed away, lo, he was and not he. I shout out him and but and cloud and not be and found. Fine. வசனம் 37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். Mark the perfect man and behold the upright, for the end of that man is in peace. வசனம் 38. அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதை துன்மார்க்கன் முடிவு, but the transgressors shall be and destroyed together, and end of the wicked shall be and cut off. வசனம் 39. நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவர்கள் அடைக்கலாம். But the salvation of this righteousness is of the Lord, he is endure and strengthen in this times of the trouble. வசனம் 40. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கனுடைய கைக்கு தப்புவித்து இரட்சிப்பார். And the Lord shall help them and deliver them, he shall deliver them for the wicked and save them
because they entrust in them. Hi friends, இன்னைய தினத்தில் நேற்றைய தினமும் தெரியல, ஹாங்காங் டெம்பிள் விசிட் பண்ண தத்திபதி பிரசிடெண்ட்டோடைய குடும்பம் போயிருக்காங்க. சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி ஒரு மெம்பர், சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் லேட்டர்-டே மெம்பர் வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூட் லைப்ரரியில் ஒரு மெம்பராக இருக்கார். அதுவும் நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இன்றைக்கி பாலாஜியும் ஜோஷியும் பார்த்தேன். அவங்களையும் இன்வைட் பண்ணியிருக்கேன் மெம்பர் ஆகிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சர்ச்சில் 2 பேர் மெம்பராக இருக்காங்க. என் குடும்பத்தில் நான் மட்டும்தான் மெம்பர். யாருமே இதை பெருசாக எடுத்துக்கல. தேவனின் அன்பு, ஏப்ரல் 2025. தேவனின் அன்பு மூப்பர் பெஞ்சமின் எம் செட்ஸ்டை எழுதினார். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என நான் மகிழ்ந்து சாட்சியளிக்கிறேன். நம் மீது அவர் வைத்திருக்கும் அன்பு பூரணமானது, தனிப்பட்டது மற்றும் நிலையானது. ஒரு கோடை காலம் ஒரு ஒதுக்கபுறமான பகுதியிலே பயணம் செய்தபோது எங்கள் குடும்பம் ஒரு மலையிலே நேரத்தை மேகங்களற்ற வானத்தின் கீழ் வெட்டவெளியில் தூங்க கழித்தது. எண்ணற்ற நட்சத்திரங்களை நிரம்பியும் மற்றும் எப்பொழுதாவது எரி நட்சத்திரங்களுடனும் அற்புதமான வானவெளி எங்களுக்கு மேலே தெளிவாக தெரிந்தது. தேவனுடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை கண்டு நாங்கள் ஆச்சரியப்பட்ட போது அவருடைய ஒரு பக்தியுள்ள தொடர்பை உணர்ந்தோம். ஹாங்காங்கில் வளர்ந்த எங்கள் இளம் பிள்ளைகள் இதற்கு முன்பு இது போன்ற எதையும் அனுபவித்ததில்லை. அவர்கள் அனுபவித்தமான நாங்கள் வீட்டிலே இதோ வானத்தின் கீழ்தான் வசிக்கிறோமா என்று கேட்டார்கள். அது வானம்தான். ஆனால் நாங்கள் வசித்த இடத்தில் அந்த நட்சத்திரங்கள் இருந்த போதிலும் காற்றும் மற்றும் ஒளி மாசுபாடு அவற்றை பார்க்க முடியாமல் தடுத்தது என்று நான் அவர்களுக்கு விளக்கம் முயன்றேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று தேவ வாக்கியங்களில் நமக்கு போதிக்கிறது. திசை திருப்பும் கவனச்சிதறல்கள் மற்றும் உலக பற்றின யோசனைகள் நமது ஆவிக்குரிய பார்வையை மாறக்கும்போது தேவனிலும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலும் நாம் விசுவாசம் வைக்கும்போது அவர்கள் நம் மீது அவர்கள் காட்டும் அக்கறையையும் பற்றி தெளிவான உறுதியும் நாம் பெறுகிறோம். 3. மார்மோன் புஸ்தகத்தில் தீர்க்கதரிசி லேகி ஒரு விருட்சத்தை கண்டான். அதன் கனி ஒருவரை மகிழ்க்க கூடியதாய் இருந்தது மற்றும் எல்லாவற்றையும் காட்டிலும் மிக மதுரமாயிருந்தது. அவன் கனியை ருசித்தபோது அது அவனது ஆத்மாவை மிகுந்த மகிழ்ச்சியில் நினைத்தது. ஆகையால் அவனது குடும்பத்தினரும் அதை ருசித்து வேண்டுமென்று அவன் விரும்பினான். அந்த விருட்சம் 4. அந்த விருட்சம் தேவனுடைய அன்பை குறிக்கிறது என்றும், மேலும் லேகியைப் போலவே நாமும் தேவனின் நம் வாழ்க்கையிலே அழைக்கும்போது அவரை பற்றி மகிழ்ச்சியினான சாட்சியை பெற முடியும் என்றும் நாம் கற்றுக்கொள்கிறோம். 4. இயேசு கிறிஸ்து நம்மிலே பரலோக பிதாவின் அன்பின் உருவமாக இருக்கிறார். 6.
அவரது பாவ நிவாரண பலியின் மூலம் அவர் நம்முடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு தமது அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். அவர் தனிப்பட்ட முறையில் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து நம்முடைய வேதனைகளையும் நோய்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். 7. நம்மை ஆறுதல் படுத்த அவர் பரிசுத்த ஆவியை அனுப்புகிறார். ஆவியின் கனிகளை சந்தோஷம், சமாதானம் மற்றும் விசுவாசம் ஆகிய அடங்கும். அவைகள் நம்மை நம்பிக்கையிலும் அன்பிலும் நிரப்புகின்றன. 5. தேவனின் அன்பை அனைவரும் அணுகக்கூடியதாக இருக்கும்போது பலர் அதை ஆர்வத்துடனே தேடுகிறார்கள். மற்றவர்கள் தேவனின் அன்பையே உணர விரும்புகிறார்கள், ஆனாலும் அவர்கள் அதற்கு தகுதியானவர்கள் என்று நம்பவில்லை. இன்னும் சிலர்கள் அதை பற்றிக்கொள்ள தீவிரமாக முயற்சி செய்கிறார்கள். 9. இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் மூலம் நாம் மீண்டும் மீண்டும் மனம் திரும்பி வெளிப்படையாக மன்னித்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ள முயற்சித்து தன்னலமின்றி மற்றவர்களுக்கு சேவை செய்யும் பொழுது தேவனின் அன்பை நாம் தொடர்ந்து அனுபவிக்க முடியும் என்று வேதங்களும் மற்றும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியும் நமக்கு போதிக்கின்றார். 10. ஜெபம் மற்றும் வேத படிப்பின் மூலம் தினமும் அவருடைய உரையாடுவது போன்ற நன்மை அவரிடத்தில் நெருங்கி வரச் செய்யும் காரியங்களை செய்யும் பொழுதும் பெருமை, சர்ச்சை, கலகம் போன்ற நம்மை அவரிடத்திலிருந்து தூரப்படுத்தும் காரியங்களை செய்வதை நிறுத்தும்போது நாம் தேவனின் அன்பை உணர்கிறோம். 11. 6. அவர் நெஸ்லம் எம் நெல்சன் இரட்சகரின் உதவியுடனே நாம் வாழ்வில் உள்ள பழைய குப்பைகள் அகற்றவும் 12. கசப்பான ஒதுக்கி அவை காகவும் நம்மை அழைத்தார். 13. அவர் மீது அவருடைய ஆலயத்தின் நியமங்கள் உடன்படிக்கைகள் மீதும் நமது வாழ்க்கையை மையமாக்குவதால் நமது ஆவிக்குரிய அடித்தளங்களாய் மிக ஆற்றலுடனும் வலுப்படுத்த நாம் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்புகளை அவர் வழங்கிக் கொண்டு இருக்கிறார். 14. நம்முடைய ஆலய உடன்படிக்கைகளையும் கடைப்பிடித்த போதும் கர்த்தருடைய பலப்படுத்தும் வல்லமையை நாம் அதிகமாய் பெறுகிறோம். இயேசு கிறிஸ்து மற்றும் தமது பரலோக பிதாவின் தூய அன்பின் நாம் மிகுதியாக அனுபவிக்கிறோம். 15. வசனம் 7. ஒரு அழகான குடும்பம் மற்றும் நம்பிக்கைக்குரிய வாழ்க்கையுடனும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நண்பர் எனக்கு இருக்கிறார். ஒரு நோய் அவரை வேலை செய்ய முடியாமல் செய்தபோது அது மாறியது. அதைத் தொடர்ந்து விவாகரத்து ஏற்பட்டது. அதற்கு பிந்தைய ஆண்டுகள் கடினமாகவும் இருந்தன. ஆனால் அவரது பிள்ளைகள் மீதான அவரது அன்பு, தேவனுடன் அவர் செய்த உடன்படிக்கைகளும் அவரை ஆதரித்தன. ஒரு நாள் அவருடைய முன்னாள் மனைவி மறுமணம் செய்து கொண்டதாகவும் ஆலய முத்திரித்தலை ரத்து செய்யும்படியும் கேட்டுக்கொண்டதாகவும் அவர் கேள்விப்பட்டார். அவர் கலக்கமும் குழப்பமும் அடைந்தார். அவர் கர்த்தருடைய ஆலயத்தின் சமாதானத்தையும் புரிதலையும் நாடினார். அவர் வருகை அந்த மறுநாள் அவரிடமிருந்து வரும் செய்தி எனக்கு கிடைத்தது. 8. நேற்றிரவு ஆலயத்தில் எனக்கு ஒரு வியப்பான அனுபவம் ஏற்பட்டது. எனக்கு இன்னும் கொஞ்சம் மனக்கசப்பும் இருந்தது என்பது தெளிவாக தெரிந்தது. நான் மாற வேண்டும் என்று எனக்கு தெரியும். அவ்வாறு செய்ய நான் வாரம் முழுவதும் ஜெபித்து கொண்டே இருந்தேன். நேற்று இரவு ஆலயத்திலே ஆவியானவர் என் இருதயத்தில் இருந்து மனக்கசப்பை அகற்றியதை நான் உண்மையிலேயே உணர்ந்தேன். அதிலிருந்து விடுபட்டதும்
அவ்வளவு நிம்மதியாக இருந்தது. என் மீது சுமத்தப்பட்ட ஒரு அச்சுறுத்தும் சரீர பாரம் நீங்கப்பட்டு உள்ளது. 9. அவருக்கு இன்னும் சவால்கள் இருக்கும்போதும் நண்பர்கள் கர்த்தருடைய வீட்டிலே அந்த அனுபவத்தை பொக்கிஷமாகவும் மதிக்கிறார். அங்கு தேவனுடைய அன்பில் விடுதலை வல்லமை அவருக்கு தேவனுக்கும் நெருக்கமாக உணரவும், வாழ்க்கையை பற்றி அதிக நம்பிக்கையுடனும் அவருடைய எதிர்காலத்தை பற்றியும் குறைந்த கவலையுடனும் அவரை உதவியது. 10. தேவனுடைய அன்பை நாம் அனுபவிக்கும் பொழுது நம்முடைய பாரங்களை எளிதாக தாங்கிக் கொண்டு பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் அவருடைய சித்தத்திற்கு அடிபணிய முடியும். தேவன் நம்முடனே அவரது உடன்படிக்கைகளை நினைவு கூறுகிறார். நமது துன்பங்களில் நம்மை சந்திப்பார். அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிப்பார் என்பதில் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. 16. நாம் உணரும் மகிழ்ச்சியை நாம் குடும்பத்தினருடனும் அன்புக்குரியவர்களுடனும் பகிர்ந்து கொள்ள விரும்புவோம். 17. லேகியின் குடும்பத்தைப் போலவும் கனியை புசிக்கலாமா வேண்டாமா என்பதை தெரிந்தெடுக்க ஒவ்வொரு நபருக்கும் சுயாதீனம் உள்ளது. ஆனாலும் நாம் நேசிப்பவர்கள் தேவனின் அன்பை உணரக்கூடிய வகையில் நேசிக்கவும் பகிரவும் அளக்கவும் நமக்கு வாய்ப்பு உள்ளது. 11. தேவனின் அன்பை உணர மற்றவர்களுக்கு உதவ மனத்தாழ்மை, தயாளம், மனதுருக்கம், பொறுமை ஆகிய கிறிஸ்துவை பற்றி பண்புகளை நாம் நம்மிலே வளர்த்து தேவனை நேசிப்போம் மற்றும் நமது சகல மனிதர்களை நேசிப்பதும் என்று 2 பெரிய கட்டளைகளை பின்பற்றுவதன் மூலம் பிற இரட்சகரிடம் திரும்பவும் உதவ வேண்டும். 12. எங்கள் மகன்களின் ஒருவன் தனது பதின்பருவ ஆண்டுகளில் ஏற்றுக்கொள்ளப்படுவதிலும் மற்றும் சுய மரியாதையுடனும் போராடினான். அவனுக்கு எப்படி உதவுவது என்பதை அறிய நானும் என் மனைவியும் ஜெபித்தோம். நாங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அதையே செய்ய நாங்கள் தயாராக இருந்தோம். ஒரு நாள் என் மூப்பர் குழு தலைவருடனும் தேவையாய் இருப்போர் யாரையாவது நான் என் மகனுடனே சேர்ந்து சந்திக்க முடியுமா என்று கேட்க தூண்டப்பட்டேன். சிறிது சிந்தனைக்கு பிறகு குறிப்பிடத்தக்க உடல் நல சவால்களை கொண்ட ஒரு பெண்ணை சந்திக்கும்படி கிளை தலைவரின் அனுமதியுடனே ஒவ்வொரு வாரமும் அவர்களுக்கு திருவிருந்து கொண்டு வரும்படியும் அவர் எங்களை கேட்டுக்கொண்டார். நான் மகிழ்ச்சியை அடைந்தேன். ஆனாலும் அந்த வாரத்தின் ஒப்பு கொடுத்தலுக்கு என் மகன் எவ்வாறு எதிர்வினை ஆற்றுவான் என்பது பற்றிய கவலை இருந்தது. 13. எங்கள் முதல் சந்திப்பிலேயே அந்த அன்பின பெண்மணிக்காக எங்கள் இருதயங்கள் விழித்தன. ஏனெனில் அவள் தொடர்ந்து வழியில் இருந்தாள். திருவிருந்துக்காக அவள் மிகவும் நன்றியுள்ளவராக இருந்தாள். நாங்கள் அவளையும் அவளுடைய கணவரையும் சந்திப்பதில் மகிழ்ந்தோம். சில சந்திப்புகளுக்கு பிறகு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் வெளியூர் சென்றிருந்தேன். என் மகனுடனே செல்ல முடியவில்லை. ஆனால் எங்கள் வேலையை அவனுக்கு நினைப்பூட்டினேன். நான் வீட்டிற்கு வந்தபோது சந்திப்பு எப்படி இருந்தது என்பதை கேட்க என்னால் காத்திருக்க முடியவில்லை. என் மகன் தன் வகுப்பு நண்பர்களை இது போன்ற அருமையான செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லையே என்று
பதிலளித்தான். மேலும் அவன் தனது சகோதரனை உதவிக்கு தன்னுடனே அழைத்து சென்றதற்காகவும் திருவிருந்து சுமூகமாக நடந்ததாகவும் விவரிக்க கூறினான். ஆனாலும் அந்த அன்பான சகோதரி அவர் நாட்களில் சேகமாக இருந்தரம் ஏனென்றால் அவர் திரைப்படங்களில் பார்க்க தனது வீட்டிற்கு நண்பர்களை அழைத்திருந்தார். ஆனால் அவரது வீடியோ பிளேயர்கள் வேலை செய்யவில்லை. என் மகன் ஆன்லைன் தேடியதாகவும் சிக்கல்களை கண்டுபிடித்ததாகவும் அதை அந்த இடத்திலேயே சரி செய்ததாகவும் கூறினான். அவன் பயனுள்ளவனாகவும் மகிழ்ச்சி உள்ளவனாகவும் அவர்களுடைய நாளை பிரகாசிக்க கூடிய ஒன்றை செய்ய நம்பிக்கையுடனாகவும் உணர்ந்தான். தேவன் தன் மீது வைத்திருந்த அன்பை உணர்ந்தான். 14. உங்களில் சிறந்த முயற்சிகளையே இருந்தபோதிலும் வாழ்க்கையே மேக மூட்டமாக இருந்ததும் உங்கள் ஜபங்கள் கேட்கப்படவில்லை என்று நீங்கள் உணர்ந்தால், அல்லது தேவனின் அன்பை உங்களில் உணர முடியவில்லை என்றால், தயவு செய்து உங்கள் ஒவ்வொரு முயற்சியும் முக்கியமானது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். நமக்கு மேலே உள்ள நட்சத்திரங்களைப் போலவோ பரலோக பிதா இயேசு கிறிஸ்துவும் உங்களை அறிகிறார்கள், நேசிக்கிறார்கள். 15. ஒரு சந்தர்ப்பத்தில் அவரது சீஷர்கள் ஒரு படகிலேயே அலைகளால் தூக்கி எறியப்பட்ட பொழுது இரட்சகர் தண்ணீரிலே அவர்களை நோக்கி நடந்து சென்று அவர்களுக்கு உறுதி அளித்தார். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். பேதுரு தண்ணீரிலே இரட்சகரை நோக்கி நடக்க விரும்பியபோது இயேசு அவனை நோக்கி சைகை காட்டி வா என்றார். பேதுரு தனது கவனத்தை இழந்து முழுகத் தொடங்கியபோது இரட்சகர் உடனடியாக அவனை பிடிக்க தனது கையை நீட்டி, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கூறி அவனை பாதுகாப்பாக அழைத்து சென்றார். 16. நாம் வாழ்க்கையிலும் காற்று நமக்கு எதிராக வீசும்போது நாம் மகிழ்ச்சியாகவும் தைரியமாகவும் இருக்க தயாராகவும் இருக்கிறோமா? இரட்சகர் நம்மை கைவிடுவதில்லை என்பதையும், ஒருவேளை நாம் இன்னும் அடையாளம் காணாத வழியிலேயே அவர் நமக்கு அருகில் இருக்கிறார் என்பதையும் நாம் எப்படி நினைவு கூற முடியும்? விசேஷமாக நமக்கு முன்னால் உள்ள பாதை சத்தியமற்றதாக தோன்றினாலும் விசுவாசத்துடனே அவரிடத்திலேயே சொல்ல நாம் தயாராக இருக்கிறோமா? 22. நாம் தடுமாறும் போது அவர் எந்த வழியில் நம்மை பாதுகாப்பாராக உயர்த்துகிறார்? 23. சந்தேகமே பயமே இல்லாமல் ஒவ்வொரு எண்ணத்திலும் நாம் எப்படி அவரை விசுவாசத்துடனே பார்க்க முடியும்? 24. 17. உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அன்பை இன்னும் ஏராளமாக உணர நீங்கள் விரும்பினால் பின்வருவனவற்றையே கருத்திலே கொள்ள நான் உங்களை அழைக்கிறேன். 18. முதலாவதாக நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நினைவுகூர அடிக்கடி இடைநிறுத்தி நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்கான காரியங்களை நினைத்து பாருங்கள். 25. 19. இரண்டாவதாக தினமும் ஜெபியுங்கள். உங்களை சுற்றிலும் உள்ளவர்கள் அவருடைய அன்பை உணர வேண்டும் என்பதையும் அறிய
உங்களுக்கு உதவும்படி பரலோக பிதாவினிடம் கேளுங்கள். 20. மூன்றாவதாக, தேவனுடைய அன்பை உணர அந்த நிருபருக்கு உதவு நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று மனதார கேளுங்கள். 21. நான்காவதாக, நீங்கள் பெரும் உணர்த்துள்ளை உடனடியாக செயல்படுத்துங்கள். 22. நாம் தொடர்ந்து ஜெபித்து மற்றவர்களின் சார்பாக கேட்டால் நாம் உதவக்கூடிய நபர்களை தேவன் நமக்கு காண்பிப்பார். நாம் உடனடியாக செயல்படலாம். அவர்களுடைய ஜெபங்களுக்கு அவர் பதிலளிக்கும் முறையாக நாம் மாற்ற முடியும். அவ்வாறு செய்யும் பொழுது காலப்போக்கிலே நம்முடைய ஜெபங்களுக்கு பதில்களை பெறுவோம். வாழ்க்கையில் தேவனுடைய அன்பை உணர்வோம். ஒரு மேகமூட்டமான ஒரு படம். 23. சில மாதங்களுக்கு பின்பு வியட்நாமில் பயணம் செய்தபோது நானும் என் மனைவியும் ஒரு கடுமையான புயலின் போது புறப்பட்ட விமானத்தில் இருந்தோம். கொந்தளிப்பும் கடுமையாக இருந்தது. 2 மேகங்கள், பலத்த மழை மற்றும் மின்னல்களை எங்களால் ஜன்னலினுடனே பார்க்க முடிந்தது. ஒரு நீண்ட மற்றும் கொந்தளிப்பான ஏற்றத்திற்கும் பிறகு எங்கள் விமானம் உறுதியாக புயல் மேகங்களுக்கு மேலாக உயர்ந்த அந்த அற்புதமான காட்சிக்கு வெளிப்பட்டது. நமது பரலோக பிதாவையும் இயேசு கிறிஸ்துவனையும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த எங்கள் மீது அவர்கள் வைத்துள்ள மிகுந்த அன்பை உணர்ந்தோம். 24. அன்புள்ள நண்பர்களே, தேவனின் அன்பை அனுபவித்தவன் என்று முறையிலே இரட்சகரின் இயேசு கிறிஸ்துவின் தேவனின் அன்பையும் என நான் மகிழ்ச்சியுடனும் சாட்சியளிக்கிறேன். நம் மீது அவர் வைத்திருக்கும் அன்பு பூரணமானது, தனிப்பட்டது மற்றும் நிலையானது. நாம் விசுவாசத்தோடும் அவரை பின்பற்றும் பொழுது நாம் அவருடைய அன்பிலே நிரப்பப்படும். அவரது அன்புக்கு மற்றவர்களை வழிநடத்தும் கலங்கரை விளக்கமாக இருப்போமாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். ஏன்னா அந்த வீடியோ எனக்கு பயம்புறுத்தியது விஷயம் என்னென்னா, பூமி சூரியனுக்கு ஒரு கடுகு மாதிரி இருக்குதான். அப்போ சூரியன் பெருசு நம்ம நினச்சிப்போம், இல்லை, ஆனால் அதோட பெரிய ஒரு நட்சத்திரம் இருக்குதான். அதுக்கு இந்த மனிதர்கள் ஒரு பேர் வச்சுருக்காங்க. அந்த நட்சத்திரத்தோட பேர் பார்த்திங்கன்னா ஸ்டீவன்சன் 280. இதுதான் அந்த படம். இதை நான் யூடியூப்பில் கவனமாக கவனித்து பார்க்கும்போது சில விஷயங்களை நானே அபூர்வமாக நினச்சேன். கடவுளுடைய உருவாக்கம், அவருடைய உருவாக்கி வச்சிருக்கிற அந்த விஷயம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆமாம், 90ஆம் ஆண்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது சூரியனே கடுகு மாதிரி தான், கடுகு மாதிரி இருக்குது சூரியனே. ஸ்டீவன்சன் 280 90களில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் அப்போ எங்கள் அம்மாவோட வயிற்றில் இருந்தேன். எங்கள் அப்பாவோட பேர் ஸ்டீவன். அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் போது பெருசு நினச்சோன்னா சூரியனே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் இருக்குது. இதை நான் பார்க்கும்போது பயந்துட்டேன். அப்போ கடவுள் எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு பூமியை. அவர் போட்டிருக்கிற அந்த அவங்களாம்
இது என்ன நினச்சாங்க தெரியாது. ஆனால் அவர் எப்படி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு இந்த பூமியை, இந்த சூரியனை. எனக்கு தோணுச்சு, நாமெல்லாம் ஒரு புழு பூச்சின்னு எங்கள் அப்பான்னு சொன்னார். நான் சொன்னேன் அது தூசின்னு. அந்த அளவு கூட நம்ம இல்லை. ஆனால் நம்மளை அவர் சொல்கிறாங்க அவருடைய பாதப்படி பூமியும் அவருடைய சிங்காசனம் வானமாக இருக்குதுன்னு. அப்போ அவர் எந்த அளவுக்கு பெரியவர் அவர் பார்த்துங்க. அவர் நம்மளை நேசிக்கிறாரு. அவர் தேவனுடைய குமாரனை நம்மளுக்கு கொடுத்துருக்கார். அவருடைய ஒரே பேரான குமாரன் நம்மளுக்கோசம் கொடுத்தாரு. இந்த வாரம் கிளாஸில் சுந்தரராஜன் பிரசன்ட் எடுக்கும்போது சொன்னார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் இவ்வுலகத்தில் தந்தருளி, அந்த வசனம் ஒன்று இருக்குது, அன்பு கூர்ந்தார் அப்படின்னு வரும். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் இனிமே இல்லை. நம்ம வாழணும்னு எப்படி நம்மளை வச்சாரோ அதன் பிரகாரம் வாழாமல் நம்ம வாழ்கிற விதம் வேறு, நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்க விதம் வேறு. இயற்கையை சார்ந்து வாழாமல் செயற்கையான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதேமாரி இன்றைக்கி படித்த வசனங்களில் கூட பார்த்திங்கன்னா, தீமை விட்டு விலகி நன்மை செய்யணுன்ற போட்டிருக்கு. தீங்கு செய்கிறவனுக்கு அழிவு சீக்கிரமாக வந்துடும் சொல்லி போட்டிருக்கு. அதெல்லாம் உண்மைதான். தாவீது எல்லாம் எப்படி எழுதியிருப்பார் பார்த்துங்க. எனக்கு இந்த விஷயத்தை கேட்டிருக்கும்போது, இந்த போன வாரம் வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் நடந்தது, சென்னை டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ். அதனால் இந்த 8ஆம் தேதி, போன 8ஆம் தேதி டெஸ்டிமனி சண்டே வச்சுருந்தாங்க. அந்த டெஸ்டிமனி சண்டேஸில் இதை பற்றி நிறையா பேர் வந்து சாட்சி கொடுக்கும்போது என்னால் சாட்சி கொடுக்க முடியலையே சொல்லி நான் வருத்தப்பட முடியும். சரி, இப்படி ஆச்சுன்னா நம்ம யூடியூப்பில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதுதான் நான் இன்றைக்கி அதை பார்த்தேன். எனக்கு அந்த சூரியன் வந்து ஒரு கடுகு அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது, ஒரு இடத்துல சொல்லுவார், கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் அந்த மலையை பார்த்து பேர்ந்து போய் சமுத்திரத்தில் விழும் சொன்னால் அது விழுவோம் அப்படின்னு சொல்லுவார் கடவுள். அந்த அளவு கூட விசுவாசம் இல்லை. அந்த கடுகு அளவு தான் இருக்குது சூரியன். அப்போ எத்தனை அதோட பெரிய பெரிய நட்சத்திரங்களை வைத்திருக்காரு கடவுள். அதுக்கு அந்த இடத்துல நின்று பார்க்கும்போது சூரியன் ஒரு கடுகு அளவு தான் இருக்குது. அப்போ கடுகை வந்து எவ்வளோ ஒரு மையக்கருத்தாக வச்சுருக்காரு. இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க 90ல் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதெல்லாம் பைபிளில் இருக்கான்னு தெரியல. ஆனால் இவங்களுக்கு அந்த டெலஸ்கோப்பில் தெரிஞ்சிருக்கு. அந்த டெலஸ்கோப் கண்டுபிடிச்சிருக்கோம் நாம். ஆனால் அவர் வார்த்தையிலேயே எல்லாத்தையும் உருவாக்கியிருக்காரு. அப்போ அவர் எவ்வளோ பெரிய இதாக இருப்பார். அவரை பார்க்கவே முடியாது நம்ம, அதனால் அவ்வளோ வெளிச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் எவ்வளோ வெளிச்சமாக இருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம நினச்சி சிந்திச்சு பார்க்கணும். அப்போ தான் நம்ம அவரோட கிட்டே சேர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.